ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்புடன் ஞாபகம் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம குக்கிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி சிக்கன் பிரியாணி நம்ம குக்கரில் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி 1 கிலோ ரைஸ் எடுத்துருக்கிறதுனால சின்ன குக்கர் எடுக்கல, ஆனால் 12 லிட்டர் குக்கராகவே இன்றைக்கி நாங்கள் யூஸ் பண்ணிக்கிறோம். குக்கர் காய்ட்டுங்க, அதுக்குள்ள நம்ம தேவையான பொருட்கள் பற்றி பார்த்துடலாம். தேவையான பொருட்கள் இது பிரியாணி மசாலா அரைக்கிறதுக்காக இந்த பொருட்கள் எடுத்து வச்சுருக்கேன். என்னென்ன பொருட்கள் அப்படின்னா, கிராம்பு ஒரு 7 8 எடுத்திருக்கேன், சோம்பு ஒரு 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன், சீரகம் ஒரு அரை ஸ்பூன் எடுத்துக்கிறேன், நெக்ஸ்ட்டு குருமிளகு ஒரு 7 8 எடுத்திருக்கேன். அடுத்தது பிரியாணி இலை ஒரு 2 பிரியாணி இலையை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் பட்டை ஒரு 2 பட்டை அதை நான் உடச்சி வச்சுருக்கேன். இது கொஞ்சம் கல்பாசி. இது நம்ம ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி எடுத்துருக்கோம். இதெல்லாம் பிரியாணி மசாலா. இதை நம்ம அரைச்சி நம்ம பிரியாணியில் சேர்த்துக்கலாம். நான் இஞ்சி 50 கிராம், பூண்டு 50 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு சின்ன வெங்காயம் ஒரு 100 கிராம் எடுத்துருக்கேன். இது ரெண்டையும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். குக்கர் சூடானதுக்கப்புறம் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நான் இன்றைக்கி கோல்டு வின்னர் ஆயில் எடுத்திருக்கேன். 100 மில்லி கோல்டு வின்னர் ஆயில் எடுத்திருக்கேன். அது கூடவே நான் இன்றைக்கி நெய் ஆட் பண்ண போகிறேன். நெய் ஒரு 2.5 டீஸ்பூன் இருக்கும். நெய்யும் எண்ணெயோட அளவு உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம். எண்ணெயும் நெய்யும் சூடாகட்டும். அதுக்கப்புறம் நம்ம மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணுவோம். நெய்யும் எண்ணெயும் நல்லா சூடாயிடுச்சு. அதுக்கப்புறம் முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கிறோம். இன்றைக்கி ஒரு 10 பருப்பு ஆட் பண்ணியிருக்கேன். முந்திரி பருப்பு நல்லா ப்ரௌனிஷ் ஆனதுக்கப்புறம் நம்ம பெரிய வெங்காயம் எடுத்துக்குவோம். நான் ஒரு பெரிய வெங்காயமாக ஒரு வெங்காயம் எடுத்துக்கிறேன். வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்குவோம். வெங்காயம் எப்படி வதங்கணும்னா, நல்லா ப்ரௌனிஷாக வதக்கணும். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அது கூடயே நம்ம கருவேப்பிலையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டும் சேர்ந்து நல்லா வதங்கட்டும். வதக்கி விட்டுக்குவோம். ரெண்டும் வதங்கினதுக்கப்புறம் நம்ம அடுத்த இன்க்ரீடியண்ட் ஆட் பண்ணுவோம். வெங்காயம் கருவேப்பிலையும் நல்லா வதங்கிருச்சு. நம்ம வதங்கினதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்குவோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கணும். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. எண்ணெயிலே நல்லா வதங்கணும். எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நல்லா வதக்கணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. அப்போ தான் நல்லா வதங்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். வதக்கினதுக்கப்புறம் அடுத்த இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்ப்போம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம அடுத்தது தக்காளி ஆட் பண்ணிக்குவோம். நான் ஒரு 2 தக்காளி எடுத்திருக்கேன் இன்றைக்கி. நல்லா ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்க தக்காளி ஆட் பண்ணி நல்லா வதக்கலாம். தக்காளி நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வெங்காயத்தோடு நல்லா வதங்குது. நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கட்டும். அடுத்த இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணிக்கலாம். நான் பிரியாணி மசாலா எடுத்து வச்சுருக்கேன். பிரியாணி மசாலா ஆட் பண்ணிக்குவோம். ஆட் பண்ணி நம்ம வதக்கிக்கலாம். பிரியாணி மசாலா ஆட் பண்ணுறதுனால நல்ல ஒரு ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் கொடுக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் அடுத்த இன்க்ரீடியன்ட் நம்ம ஆட் பண்ணிக்குவோம். தயிர் ஒரு 100 மில்லி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் நம்ம கிளறி விட்டுக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டதுக்கப்புறம் அடுத்த இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணிக்குவோம். நல்லா வதங்கிடுச்சு. அடுத்தது நம்ம சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 1 கிலோ ரைஸ் எடுத்துருக்கிறேன். அதுக்கு 3/4 கிலோ சிக்கன் எடுத்துக்கிறேன். சிக்கன் பிரியாணிக்குங்கிறதுனால நான் பெரிய பெரிய பீசஸாக ஆட் பண்ணிக்கிறேன். சிக்கன் நல்லா வதங்கணும். சிக்கன் போட்டதுக்கப்புறம் நம்ம ஒரு கிளறி விட்டுக்கலாம். கிளறி விட்டுக்கலாம். அடுத்தது இந்த டிஷ்ஷுக்கு தேவையான நம்ம உப்பு சேர்த்திக்கலாம். உப்பு நான் கல்லுப்பு எடுத்திருக்கேன். கல்லுப்பு ஒரு 3 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன்.
நம்ம உப்போட அளவு வந்து நம்ம கடைசியில் வந்து தேவைக்கேற்ப வந்து மாற்றிக்கலாம். இப்போ பத்தலைன்னா போட்டுக்கலாம். இப்போ வந்து அவங்கவுங்க தேவைக்கேற்ப கூட்டி குறைச்சி மாற்றி வந்து ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது நம்ம மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்குவோம். நான் ஒரு 2 டீஸ்பூன் மிளகாத்தூள் வந்து எடுத்து வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கலாம். மிளகாத்தூள் போட்டதுனால நல்லா வந்து கலர் கொடுக்கும் இந்த டிஷ்க்கு. கிளறி விட்டுக்குவோம் மிளகாத்தூள் போட்டதுக்கப்புறம். அதுக்கப்புறம் நம்ம இந்த அரிசி ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 1 கிலோ ரைஸ் எடுத்திருக்கேன். 1 கிலோ ரைஸ் வந்து 2 பெரிய டம்ளர், எங்கள் வீட்டில் உள்ள டம்ளரில் 2 பெரிய டம்ளர் வருது. 2 டம்ளர் அரிசிக்கு நம்ம வந்து 4 டம்ளர் தண்ணி விட்டுக்கலாம். அரிசி போட்டதுக்கப்புறம் ஒரு கிளறிக்கலாம். மற்ற மசாலா கூடலாம் நல்லா வந்து மிக்ஸ் ஆகட்டும். 4 டம்ளர் தண்ணி விட்டுக்குவோம். நாலு டம்ளர் தண்ணி விட்டதுக்கப்புறம் நம்ம வந்து 2 விசில் வச்சு எடுத்தால் சுவையான பிரியாணி ரெடி ஆயிரும். தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து புதினா இலை, மல்லி இலை ஆட் பண்ண போகிறோம். புதினா இலை வந்து ஒரு கைப்பிடி அளவு எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்திக்கலாம். அது கூடவே நம்ம வந்து கொத்தமல்லி இலை எடுத்து வச்சுருக்கோம். அதுவும் ஒரு கைப்பிடி இருக்குது. அதையும் ஆட் பண்ணிக்குவோம். ரெண்டும் போட்டதுக்கப்புறம் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து ரொம்ப கிளற தேவையில்லை. இதுக்கப்புறம் ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து உப்பு காரம் வந்து டேஸ்ட் பண்ணுற மாதிரி தான் பண்ணலாம். இல்லை நம்மளுக்கு அளவு தெரியும் அப்படின்னா நம்ம வந்து மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். இனி 2 விசில் நம்ம வந்து விட்டு எடுத்துக்கிட்டால் சுவையான பிரியாணி ரெடி ஆயிரும். விசில் போட்டுக்கிறேன். இப்போ விசில் வந்துருச்சு. நம்ம எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். இப்போ ப்ரெஷர் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம் எப்படி பிரியாணி இருக்குன்னு. நீங்களே பார்க்கலாம். நல்லா வந்து ஆவி பறக்க நம்மளுக்கு வந்து சிக்கன் பிரியாணியாக இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து கிளறி விட்டுக்கலாம். நல்லா வந்து உதிராக நம்மளுக்கு வந்து பிரியாணி கிடச்சிருக்கு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்லா உதிராக இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வந்து சிம்பிளான குக்கரில் செய்யக்கூடிய சிக்கன் பிரியாணி ரெடி. செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸ் வந்து சொல்லுங்கள். இந்த மாதிரியான குக்கிங் வீடியோஸ்க்கு எங்களுடைய அன்புடன் யாமினி யூடியூப் சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.